ICT channel. Today we are going to see about moral story நேர்மை ஹானஸ்டி ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்துட்டு அவள் கேட்குற எல்லா பொருளுமே வாங்கி தருவாங்க. அவள் இப்போது கேட்டாலும் அவங்க அப்பா அம்மா வந்துட்டு எல்லாமே வாங்கி தருவாங்க. அவள் இருக்கிற டாய்ஸ் வச்சு விளையாடுவாள். எல்லாமே ஹானஸ்டியாக தான், குட் கேர்ளாக எல்லாமே பண்ணுவாள். அப்போது ஒரு நாள் ஸ்கூலுக்கு போனப்போ எல்லாருமே வந்துட்டு ஜாயிண்டாக நின்று ஏதோ பேசிகிட்டு இருந்தான். அவ்வளோ போய் ஜாயின் பண்ணும்போது அவள் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பென் புதுசாக வாங்கியிருந்தாள். அதை வந்துட்டு எல்லாருக்கும் காமிக்கும் போது அந்த பொண்ணு கேட்டாலாம், எனக்கு நீ வந்துட்டு பென் தரியா, நான் எழுதி தரேன் அப்படின்னு கேட்டப்போ சரி சொல்லிவிட்டு அவள் எழுதிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்டே கொடுத்துட்டான். அசம்பிளி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க வந்துட்டு மேம் வந்துட்டு சாக் பீஸ் எடுத்துட்டா அப்படின்னு சொன்னாங்க. அவள் போகும்போது அந்த பொண்ணு போகும்போது அந்த பெண்ணை பார்க்காம அவனால் இருக்க முடியல. அதனால் அந்த பெண்ணை பார்த்துட்டு யாரோ வர்றதுனால அந்த பெண்ணை எடுத்து அவள் பாக்கெட்டுக்குள்ளே போட்டான். அப்போது அந்த மிஸ்க்கு கேட்ட சாக் பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவள் ஃப்ரெண்டு ஒர்க்கில் அந்த பென் வந்துட்டு பாக்கெட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. அதை மறந்துட்டான். அப்போது அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவளோட பேக்கில் தொலைவும் போது அவளோட பென் காணோம். அப்போ மிஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணான், மேம் இந்த மாதிரி என்னோடய பெனை காணோம் அப்படி சொன்னப்போ யார் அசம்பிளி அப்போது கிளாஸ் ரூம்குள்ளே வந்தது அப்படின்னு கேட்டாங்க. அப்போது சொன்னாலாம், அவளோட ஃப்ரெண்டு வர மாதிரி இருந்துச்சு சொன்னாங்க இல்லையா, அவள் தான் வந்தா மேம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே காமிச்சாங்க. நான் எடுக்கல மேம் அவள் சொன்னான். மேம் வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்கலாம். அவளை திட்டினாங்க. நான் ஒரு நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன், நீ அதுக்குள்ளே அந்த பென் வந்துட்டு நீ அவளுக்கு கொடுத்துடணும் அப்படி சொன்னாங்க. அப்போது அவள் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க எல்லாருமே. அந்த பொண்ணு வந்துட்டு பேனாவே வச்சுட்டு அவளுக்கு தூக்கம் வரல நைட்லாம். அந்த உண்மையை சொல்லாமல், ஹானஸ்டி சொல்லாமல் தூக்கம் வரல. அந்த பொண்ணு அடுத்த நாள் காலையிலேயே போய் மேம் வந்துட்டு அந்த பொண்ணை ஒன்றெலாம் ஒரு டே டைம் கொடுக்குற சொன்னப்போ மேம் வந்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்தோடனே சொன்னாங்களாம், உனக்கு எங்கே பென்னு கேட்டப்போ அந்த பொண்ணு வந்துட்டு நீ உட்காரு நான் சொல்கிறேன் மேம் கிட்ட சொல்லிவிட்டு, மேம் நான் தான் பென் எடுத்தேன், எனக்கு அந்த பென் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படி சொல்லப்போ எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க, ஷாக் ஆகிட்டாங்க. மேம் வந்துட்டு சொன்னாங்களாம், எல்லாத்துக்கு முன்னாடி இப்படி ஹானஸ்டியாக பேசுறதுக்கு யாருக்குமே தைரியம் வராது, பட் நீ இந்த மாதிரி ஏன் பண்ண அப்படின்னு கேட்டப்போ எனக்கு அந்த பென் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நீ அந்த பொண்ணுக்கிட்ட போய் சாரி கேளு அப்படின்னு சொன்னப்போ சாரி கேட்டான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.